ஆதாரம்னு கேட்குறாங்க. எதை எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். மழை பெய்தா உடஞ்சிருமா? அப்போ சப்பை கட்டுகிறார் ஏவாவேலு. நீ அதை முறையாக கட்டலை, அதில் பல கோடி கொள்ளையடித்திருந்தனால தான் இது நிலைமை வந்துச்சு. அது இயற்கையினுடைய சேட்டம். ஏன்னா கட்டினது 54,600க்கு, ஆனால் வந்த தண்ணி 3 லட்சம் கரை அடி தண்ணி. அதனால ஊழல் குற்றச்சாட்டுன்னு வச்சா நிறைய இருக்கு. 7 லட்சத்திற்கு வாங்க வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கினான் செந்தில் பாலாஜி. இன்னைக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ரெய்டு நடந்துட்டு இருக்கு. அதனால கொள்ளையெல்லாம் துறைமுருகன் அடித்த கொள்ளைக்கெல்லாம் கணக்கு கிடையாது. அது இப்போ என்னால் என்ன பேசுகிறாங்கன்னா, திமுகவுக்கும் தாவேகா கட்சிக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது, ஒரு திரை மறைவில் ஒரு தொடர்பு இருக்குன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க சமூக வலைத்தளங்களில். இல்லை சார், இப்போ ஆபாசமாக பேசுகிறான் எதிர்கட்சி தலைவர். ஆமாம், அரெஸ்ட் பண்ணுறீங்க. அரெஸ்ட் பண்ணலை, விசாரணைக்கு அழைத்து வந்ததுக்கே என்ன நாடகம் போட்டீங்கன்னு பார்த்தீங்களா? ஆனால் அது முதல்வர் பேசுனது சரின்னு தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க? கண்டிப்பாக நேரம் வரும்போது நான் எடுத்துக்கிறேன். ஆமாம் ஆமாம். அடுத்து இடைத்தேர்தல் பற்றியுமே முதல்வர்கள் பேசியிருப்பாரு. நான் பேசுவேன், இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. இல்லை, நல்ல விஷயம் நடக்கட்டும்னு முதலமைச்சர் எதாச்சும் சொன்னது. நான் இதில் நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், எஸ்ஐக்கு சுப்பையா ராஜினாமா செய்துட்டு வர்றார். அவங்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுத்து அவங்க வெற்றி பெற வேண்டும். அதனால தான் நல்ல காரியம் நடக்கட்டும். இந்த வாய் திறந்தா எங்களால் ஜெயிக்க முடியாதா? இது கொஞ்சம் ஆணவமாக தெரியலையான எதிர்கட்சிக்காரங்க கேட்குறாங்க. நம்ம நாங்கள் வாயை திறந்தா ஜெயிக்க முடியாது தான். அது என்ன உண்மை தான். நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களான்னு சொன்னதுக்கு, இப்போதைக்கு ஐடியாவில் ஃப்யூச்சரில் வருவேன்னு சொன்னதாகவும், வந்தால் நான் விஜய் அவர்களோட இணைந்து தான் வருவேன், எனக்கு அணிக்கட்சி ஆரம்பிக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு பேசுனதா ஒரு தகவல் போயிட்டுருக்கு. விஜய் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பேன் என்று சொல்லியிருப்பது கட்சியினுடைய பரப்புரை செயலர் என்ற வகையில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி சிலம்பரசன் தாவேகாவுக்கு வந்தால் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திரு ஆஞ்சல் சம்பத் அவர்கள் தான் இருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச அப்புறம் வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன்டா. இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான நாள் இன்னைக்கு. ஏன் அப்படின்னா, நம்மளோட முதல்வர்கள் சட்டப்பேரவை ஸ்பீச்சு ப்ளஸ் 100 days தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி முடிஞ்சு வந்திருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இன்னொரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, பிரேக்கிங் நியூஸே சோஷியல் மீடியாவில் தான் பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்மளோட சவுக்கு சங்கர் அவரோட புதிய ஆஃபீஸ் ஓப்பனிங். அதுக்கு நம்மளோட ஆக்டர் சிலம்பரசன் அவர்கள் அவர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அப்போ அங்கே நடந்த பேச்சுவார்த்தை என்னென்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் சிம்புக்கிட்ட கேட்டதாகவும், நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களான்னு சொன்னதுக்கு, இப்போதைக்கு ஐடியாவில் ஃப்யூச்சரில் வருவேன்னு சொன்னதாகவும், வந்தால் நான் விஜய் அவர்களோட இணைந்து தான் வருவேன், எனக்கு அணிக்கட்சி ஆரம்பிக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு பேசுனதா ஒரு தகவல் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸே அதான். எப்படி பார்க்குறீங்க சார் சிம்பு சார் சொன்னது? தம்பி சிலம்பரசன் தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தகுந்த கதாநாயகர்களில் மிக முக்கியமானவர். சின்னஞ்சிறிய வயதிலேயே திரையுலகத்திற்கு வெள்ளித்திரைக்கு வந்தவர். சகலாகலா வல்லவன் டி ராஜேந்தர் அவர்களின் செல்வ புதல்வன். நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா என்று கேட்டவர் முதலில் நீங்கள் கல்யாணம் செய்து கொள்வீர்களா என்று கேட்டிருக்க வேண்டும். தம்பி சிலம்பரசனுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்கிற கவலை எனக்கு கூட உண்டு. திருமணம் ஏன் ஆகவில்லை, ஏன் தள்ளி போகிறது, இல்லை அதற்குரிய முயற்சிகளில் அவரே ஈடுபடவில்லையா, அல்லது பெற்றோர்கள் ஈடுபடவில்லையா, வேறு ஏதாவது காதலா, தடையா, கல்யாணம் ஆகலை, தம்பிக்கு கல்யாணம் ஆகணும். அவர் நான் தனி கட்சி தொடங்க மாட்டேன், விஜய் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பேன் என்று சொல்லியிருப்பது கட்சியினுடைய பரப்புரை செயலர் என்ற வகையில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி சிலம்பரசன் தாவேகாவுக்கு வந்தால் அவரோடு சேர்ந்து பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அவர் வந்தால் தங்கப்பதக்கத்தில் ஒரு முத்து பதித்ததை போல தாவேகாவுக்கு நன்றாக இருக்கும். அவர் சொல்லியிருக்காரு, அண்ணா ஆட்சியே நல்லா இருக்கு, நான் எதுக்கு இன்னொரு கட்சி ஆரம்பிக்கணும், அண்ணனோட அப்படியே இணைந்து செயல்படுவேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ அவருமே ஆட்சி நல்லா இருக்குன்ற முறையில் தான் சொல்கிறாரு. ஸோ 100 days கடந்து வந்திருக்கோம், 100 நாட்கள் கடந்து வந்திருக்கோம். எப்படி பார்க்குறீங்க சார் தாவேகா? காசியில் விசாலாட்சி, காஞ்சியில் காமாட்சி,
மதுரையில் மீனாட்சி, தமிழ்நாட்டில் தளபதி விஜயின் நல்லாட்சி. ரொம்ப 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 நல்ல விஷயமா தான் பார்க்குறீங்க. ஆமாம் சார், முக்கியமாக நடந்த மாற்றங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க 100 நாட்களில்? 100 நாட்களில் எனக்கு நிதிநிலை அறிக்கையில் ஒரு அம்சம் என்னை திரும்ப திரும்ப யோசிக்க வைக்கிறது. கூவம் நதி சீரமைக்கப்படும். சர்வதேச தரத்தில் மஞ்சள் நதிக்கரையில் சீனாவில் ஒரு நதியை சீரமைத்ததைப் போல, சிங்கப்பூரில் ஒரு நதியை சீரமைத்ததைப் போல கூவம் சீரமைக்கப்படும். சர்வதேச தரத்தில் அந்த நதியை நாங்கள் புனரமைப்போம். நிதியமைச்சர் நண்பர் மரிய வில்சன் அறிவித்தார். சாத்தியமா என்று சில பேர் கேட்கிறார்கள். சாத்தியப்படுத்தலாம். ஏன்னா நான் கூவம் நீர் உற்பத்தியாகிற இடத்துல இருந்து கடலில் கலக்கிறது. பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஒரு கவிதைக்கு பெயர் மாவலிபுரச் செலவு. பாண்டிச்சேரியிலிருந்து மாவலிபுரத்திற்கு கூவம் நதியிலேயே படகில் பயணம் செய்திருக்கிறார். அதை அவரே பதிவு செய்திருக்கிறார். ஆகவே நீர்வழி போக்குவரத்துக்கும் அது உகந்தது. சென்னை மாநகராட்சி, சென்னை மாநகரத்தினுடைய மக்களுக்கும் அது நல்லது. அப்படி ஒரு திட்டம் அறிவித்திருக்கிறார். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைக்கு வந்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். அது ஓராண்டில் ஈராண்டில் முடிகிற காரியமும் அல்ல. அதை தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் கருணாநிதி கடந்த ஆட்சியில் எல்லா திட்டங்களுக்கும் கருணாநிதி பெயரை வைப்பார்கள். பிஜேபி காரன் தமிழ்நாட்டை காவிமயமாக்க நினைத்தான். ஆனால் திமுக கருணாநிதி மயமாக்க துடித்தார்கள். 1000 படுக்கைகள் கொண்ட கிண்டி பல்நோக்கு மருத்துவமனைக்கு கருணாநிதி நூற்றாண்டு விழா மருத்துவமனை என்று பெயர். மாடக்கூடல் மாநகரில் வைகை ஆற்றங்கரையில் வானுயர எழுப்பிய ஒரு தரமான நூலகத்திற்கு கருணாநிதி நூற்றாண்டு விழா நூலகம் என்று பெயர். 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தால் கலைஞர் கருணாநிதி உரிமை தொகை என்று எல்லாவற்றையும் கருணாநிதி மயமாக்கினார்கள். எங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் அயோத்திதாச பண்டிதர் பெயரால் திட்டம். உழவர்களுக்காகவே வாழ்ந்த பெருமகன் நம்மாழ்வார் பெயரில் திட்டம். கைக்குழந்தை எடுத்துக்கொண்டு கராக்கிரகத்திற்கு சென்ற அஞ்சலை அம்மாள் பெயரில் திட்டம். கர்ம வீரர் காமராஜர் பெயரால் திட்டம் என்று இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த நாட்டில் கல்லறைக்கு போகிறவரை கடமையாற்றிய கர்மயோகிகளின் பெயரால் இன்றைக்கு திட்டத்தை அறிவிக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. கேட்டீங்களா? இன்றைக்கு கர்ம வீரர் காமராஜர் பெயரால் 9 முதல் 12 வரை உண்டு உறைவிட பள்ளி, அதற்கு காமராஜர் பெயர். அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாணவர்களுக்கு மடிக்கணினி, தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் எல்லாம் வைத்திருக்கிற நவீன சைக்கிள். அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இங்கே இருக்க ஒலிம்பிக் அசோசியேஷன், ஒலிம்பிக் கனவோடு இருக்கிறான் என் தம்பியும் என் பிள்ளையும். ஒலிம்பிக்கில் போய் விளையாடணும்னு திட்டமிடுகிறான், கனவு காணுகிறான். இந்தியாவில் அதுக்கு சாத்தியம் இல்லை என்றார்கள். இன்னைக்கு ஒலிம்பிக் அசோசியேஷனை தமிழ்நாட்டில் நியமித்து பயிற்சி கொடுத்து ஒலிம்பிக்கு அனுப்ப போகிறோம் தமிழ்நாட்டு மாணவர்களை. இதெல்லாம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் வரவேற்க தகுந்த அம்சங்கள். ஓகே சார். அதே மாதிரி இன்றைக்கி அசம்பிளியில் நடந்த விஷயங்கள் தான் தமிழ்நாடு முழுக்கவே பேச்சு. திமுக வந்து எல்லாத்துக்குமே ஆதாரம் கேட்பாங்க. ஊழல் குற்றச்சாட்டுகளாக சொல்கிறீங்க, இன்றைக்கி எந்திரிச்சு அதான் கேட்டிருக்காங்க, என்னங்க என்ன மேலே ஊழல் குற்றச்சாட்டுகளாக சொல்கிறீங்க, ஆதாரம் இருக்கான்னு கேட்டதுக்கு முதல்வர் டக்குன்னு எந்திரிச்சு ஆதாரம் இருக்குது, நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வில்சன் வந்து ஒரு 3 ஃபைல் வந்து என் டேபிளில் வச்சுருக்காரு, யார் யார் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் என்ன ஊழல் பண்ணியிருக்காங்க ரிவ்யூ பண்ணி 3 ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண வைக்காதீங்க, ஓப்பன் பண்ணால் நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நேரம் வரும்போது இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க முதல்வரோட பேச்சு? அதாவது இன்னைக்கு அதே மரிய வில்சன் சட்டமன்றத்தில் தென்பெண்ணை ஆற்றில் அணை கட்டினீங்க, 3 மாதத்தில் அடிச்சுட்டு போச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அதற்கு வரலாறு காணாத பெருமழை பெய்ததுன்னு ஏவா வேலு சமாதானம் செய்தார். மழை பெய்தா அணை உடைஞ்சிருமா?
மழை பெய்தா கரிகால் பெருவெள்ளத்தான் அன்றைக்கு 2000 ஆண்டுக்கு முன்னால கட்டி வைத்த கல்லணை இன்றைக்கும் கம்பீரமாக நிற்கிறது. எங்கள் மாவட்டத்தில் பேச்சுப்பாறையில் அணை, பெருஞ்சாணியில் அணை, காமராஜர் காலத்தில் பவானி சாகரில் அணை. மழை பெய்தா உடஞ்சிருமா? உடஞ்சா மக்கள் நிலைமை என்ன ஆகும்? அப்ப சப்பை கட்டுகிறார் ஏவாவேலு. நீ கொள்ளையடித்தாய், நீ அதை முறையாக கட்டல, அதுல பல கோடி கொள்ளையடித்திருந்தனால தான் இந்த நிலைமை வந்துச்சு. அதனால ஊழல் குற்றச்சாட்டுன்னு வச்சா நிறைய இருக்கு. 7 லட்சத்திற்கு வாங்க வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கினான் செந்தில் பாலாஜி. இன்னைக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ரெய்டு நடந்துட்டு இருக்கு. கேட்டிங்களா? அதனால கொள்ளையெல்லாம் துரைமுருகன் அடித்த கொள்ளைக்கெல்லாம் கணக்கு கிடையாது. எல்லாத்துக்கும் எங்கிட்ட ஆதாரம் இருக்கு. தேவைப்படும் பொழுது முதலமைச்சர் வெளியிடுவார். அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். அதே மாதிரி இதுவே ஒரு குற்றச்சாட்டாக பார்க்குறாங்க மக்கள். இப்போ மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டு தாவேகா தேர்ந்தெடுத்தாங்கன்னா, தப்பு பண்ணவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கவே தானே. நான் இப்போ எடுக்க மாட்டேன், நேரம் வரும்போது எடுக்கிறேன்னு முதல்வர் சொன்னது இது எந்த விதத்தில் ஏற்புடையது? உடனே கைது செய்து விலங்கு பூட்டி சிறைக்கு அழைத்து செல்ல முடியாது. ஏன் அப்படி பண்ணணும்? இல்லை, முகாந்திரம் இருக்குமானால் விசாரணை நடத்தி அதற்கு பிறகு வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தின் மூலமாக அவங்கள கைது செய்ய நடவடிக்கை எடுக்கணும். அந்த ப்ரொசீஜர் ஓடிட்டு இருக்கு. அது போயிட்டு தான் இருக்கு. ஆனால் முதல்வர் சொன்னது பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் பண்ண மாட்டேன், ஓப்பன் பண்ணால் நீங்கள் நேரம் வரும்போது நான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்றது. அந்த நேரம் எப்போ வரும்? அது இப்போ என்னால் என்ன பேசுகிறாங்கன்னா, திமுகவுக்கும் தாவேகா கட்சிக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது, ஒரு திரைமறைவில் ஒரு தொடர்பு இருக்குன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க சமூக வலைத்தளங்களில். இல்லை சார், இப்போ எதுக்கு ஒரு புது அரசாங்கம் எதுக்கு கொண்டு வரணும் மக்கள்? இதுக்கு முன்னாடி பழைய அரசாங்கம் தப்பு பண்ணுறதை கேட்க தானே கொண்டு வராங்க. நேரம் வரும்போது நான் ஓப்பன் பண்ணுறேன்னு முதல்வர் சொன்னது அது எப்படி பார்க்குறது? தம்பி, ஆபாசமாக பேசுகிறான் எதிர்கட்சி தலைவர். ஆமாம், அரெஸ்ட் பண்ணுறீங்க. அரெஸ்ட் பண்ணல, விசாரணைக்கு அழைத்து வந்ததுக்கே என்ன நாடகம் போட்டீங்கன்னு பார்த்தீங்களா? அதனால குற்றவாளிகள் தப்ப முடியாது. தொட்டவனை விடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னார் முதலமைச்சர். அது நடக்கும். அதுக்குரிய நேரம் வருமா நடக்கும். ஆனா முதல்வர் பேசுனது சரின்னு தான் நீங்க எடுத்துக்கிறீங்க? கண்டிப்பா. நேரம் வரும்போது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஆமா ஆமா. ஆனா இப்ப சமூக வலைதளங்கள திரைமறைவில் ஒரு தொடர்பு இருக்குன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. திரைமறைவில் திமுக கூட தொடர்பு வச்சா எங்க கட்சிக்கு நிலைமை என்ன ஆகுறது? ஓகே, திமுக தீய சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, திமுக தீய சக்தின்னு வந்துட்டோம். இனி திமுக கூட தொடர்பு வச்சா தாவேகாவுக்கு நிலைமை என்ன ஆகும்? அப்படியெல்லாம் நடக்காது. ஓகே, அதனால அந்த மக்கள் சில பேர் அதிருப்தியில சொல்றாங்க, ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே. ஆமா, அதுவுமே காலையிலேருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியாகவே கேட்குறோம். நேரம் வரும்போது இந்த ஃபைலை திறக்கிறேன்றது அது எந்த கருத்துன்னு தான் புரியலன்னு கேட்குறாங்க. நேரம் வரும்போதுன்னு திமுக தாண்டி குதிக்கும் பொழுது அந்த ஃபைலை வெளியிடுவோம். அதில் என்ன இருக்கு? அரசியல் தானே தம்பி. ஓகே, அரசியல் தான். ஆமா. ஓகே, ஸோ அடுத்தபடி அவர் கொடுத்த அறிவிப்புகள் எப்படி சார் பார்க்குறீங்க? எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே கார் இல்லாத எம்எல்ஏக்கள் இருக்காங்க. தாவேக்கால பெரும்பான்மை எம்எல்ஏக்களுக்கு கார் கிடையாது. அது மாதிரி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கார் கிடையாது. இப்போ என்னுடைய தொகுதி பத்மநாபபுரம் தொகுதி. இந்த பத்மநாபபுரம் தொகுதியை சுற்றி வரணும்னா ஒரு நாள் போதாது. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் செல்லசாமி தான் சட்டமன்ற உறுப்பினர். கீரிப்பாறைங்கிற இடத்துல இருந்து கோதையாருக்கு போகணும். மலை காடு எல்லாம் கடக்கணும் அந்த தொகுதியில் சுற்றுப்பயணம் செய்ய. இப்படி ஒரு கார் கிடைத்திருப்பது மக்களை சந்திக்க, மக்களுடைய குறைகளை கேட்க, மக்களோடு இருக்க, மக்களுக்கு தொண்டாற்ற நல்ல வசதி. தலைவர் அவர்கள் இன்னைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு எம்எல்ஏக்களுக்கு மட்டுமல்ல, வாக்களித்த மக்களுக்கு கூட தித்திப்பான செய்தி. ஓகே, அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் காருன்னு இருக்காரு அவர். இது எப்படி சரியான முடிவுன்னு கேட்குறாங்க. ஏன்னா பல எம்எல்ஏக்கள் பல ரொம்ப ரிச்சான மக்களாக இருக்காங்க, பணக்கார எம்எல்ஏக்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான சொத்துக்கள் அவங்ககிட்ட இருக்குது. அவங்களுக்கு எதுக்கு காரு? 75,000 ட்ராவல் அலோவன்ஸு, அசிஸ்டண்ட்டுக்கு 25,000 ரூபா அலோவன்ஸ் தராங்க. இதெல்லாம் எதுக்கு? அவரே ஒர்க் பண்ணுவார். இனி சோம்பி இருக்க மாட்டாங்க. கார் இருந்தால் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஒரு உந்துதல் வரும், உற்சாகம் வரும். இல்லை கார் இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கறது தேவையானு கேட்குறீங்க. கார் இருக்கிறதுனால கொடுக்கலன்னு அதை வந்த பழிய வேண்டாம். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார். ஆமாம். ஓகே, சரி. இப்போ ஃபினான்ஷியல் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குன்னு அவர் முதல்வராக பதவி இருக்கும் போதே சொன்னார்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில எல்லா எம்எல்ஏக்களுக்கும் காருன்றது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு இல்லையான்னு கேட்குறாங்க. இது மக்களோட வரிப்பணத்தை வீணாக்குற விஷயம் இல்லையான்னு கேட்குறாங்க. வரிப்பணத்தை வீணாக்கல்ல, வரிப்பணத்தில் நல்லது செய்வதற்கு இந்த காரு கொடுக்குற திட்டம்ங்கிறது நல்ல திட்டம். அதனால் இன்னைக்கு நாங்கள் முடியாதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு தாய்மாமன் சீர் கொடுக்க போகிறோம், மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் கொடுக்க போகிறோம், ஒவ்வொன்றாக செய்வோம். நிதி ஆதாரத்தை திரட்டி மண்டே கல்வாலியான்னு ஒரு பெரிய எக்கனாமிக்ஸ்ட்டை நாங்கள் இன்னைக்கு எங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக நியமிச்சிருக்கோம். அவர் தருகிற வழிகாட்டுபடி நிதி வருவாயை பெருக்கி எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு எங்கள் தலைவர் நடவடிக்கை எடுப்பார். அதே மாதிரி அடுத்த திட்டமா என்ன கொடுத்துருக்காருன்னா இன்சூரன்ஸ் 5 லட்சத்திலிருந்து 25 லட்சத்துக்கு கேட்டிங்களா? நிறைய குழந்தைகள் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், லிவர் பாதிப்பில். எங்கள் வீட்டில் என் எதிர்த்த வீடு, நாங்கள் மணியண்ணன்னு சொல்லுவோம், அவங்க பேர்த்திக்கு ஈரல் போயிடுச்சு. குளோபல் ஹாஸ்பிட்டலில் தாய் மணியண்ணனுடைய மகள் தன்னுடைய சிறுநீரகத்தை குழந்தைக்கு கொடுத்தா, மீண்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போது அந்த குழந்தைக்கு அம்மா கொடுத்துட்டாங்க, இப்போ அப்பா கொடுத்து அறுவை சிகிச்சை நடந்துடுச்சு. அவ்வளோ பெரிய வசதியெல்லாம் இல்லை. ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்த அவனும் அவளும் சம்பாதிச்சதை செலவழித்து ஊரும் உறவும் அவர்களுக்கு உதவ இன்னைக்கு அப்படி சிரமத்தில் நிறைய மக்கள் இருக்காங்க. இந்த மக்களுக்கெல்லாம் இந்த அறிவிப்பு ரொம்ப வரப்பிரசாதம். ஓகே, இன்சூரன்ஸ் இருந்து 5 லட்சத்துலேருந்து சடனாக 25 லட்சம் கரெக்ட்னு தோணுதா? இல்லை நல்ல அறிவிப்பு தான், இல்லைன்னு சொல்ல. 15 இல்லை 20 இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக 25 லட்சம் போயிட்டாரு. இதுவுமே நல்ல அறிவிப்பு தான் உங்களுக்கு தோணும்? நல்ல அறிவிப்பு, நல்ல அறிவிப்பு, நல்ல அறிவிப்பு. இது மூலமா எந்த மக்களுக்கு பாதிப்பும், ஃபினான்ஷியல் பிரஷர் அதெல்லாம் ஒன்றும் வராது. ஓகே சார். அதே மாதிரி பால் விலையை உயர்த்ததாகவும் சொல்றாங்க. 3 ரூபா பால் விலையை உயர்த்தியாச்சு. ஆவின் பால் மேல் தட்டுப்பாடு வராது. 3 ரூபா பால் விலையை உயர்த்தியாச்சு. பால் உற்பத்தியாளர்களை தூண்டிவிட்டு யாரோ போராட்டம் நடத்தி பார்த்தாங்க, இன்னைக்கு சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டாரு. ஓகே, அதனால ஓகே சார். அடுத்து இடைத்தேர்தல் பற்றியுமே முதல்வர்கள் பேசியிருப்பாரு. நான் ஏன் வாயை திறக்கலன்னு கேட்குறீங்க. நான் வாயை திறந்து பேசினா பல்வேறு நபர்கள் பாதிக்கப்படுவாங்க. சரி, இடைத்தேர்தலையாவது உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடக்கட்டும் அப்படின்னு தான் நான் வாயை திறக்காமல் இருக்கேன்னு சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க சார் இந்த பேச்சு? இல்லை, நல்ல விஷயம் நடக்கட்டும்னு முதலமைச்சர் எதாச்சும் சொன்னது. நான் இதில் நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், ராலிமலை தொகுதியில் டாக்டர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துட்டு வர்றார். கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துட்டு வர்றார். அம்பாசமுத்திரத்தில் என்னுடைய நல்ல நண்பர் எஸ்ஐகி சுப்பையா ராஜினாமா செய்துட்டு வர்றார். அவங்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுத்து அவங்க வெற்றி பெற வேண்டும். புரியுதா? அதனால தான் நல்ல காரியம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. சார், அதே மாதிரி சில நபர்கள் சொல்றாங்க, முதல்வர் அவர்கள் கொஞ்சம் ஆணவ போக்கில் பேசிட்டாரு. நான் சரி, நீங்க ஏதோ பொழைச்சு போங்க, அதெல்லாம் நான் பேசாம இருக்கேன். இந்த தொனி வந்துருச்சுன்னு சில பேர் சொல்றாங்க, திமுக காரர்களும் சொல்றாங்க. அப்ப நீங்க வாய் திறந்தா எங்களால ஜெயிக்க முடியாதா? இது கொஞ்சம் ஆணவமா தெரியலையான எதிர்கட்சிக்காரங்க கேட்குறாங்க. ஆமா, நாங்க வாயை திறந்தா ஜெயிக்க முடியாதுதான். முடியாதுதான், அது என்ன உண்மைதான். விஜய்க்கு பின்னாடி மக்கள் அடுத்த தலைமுறையில் 3வது தலைமுறை வாக்காளர்கள் அவருக்கு தயாராகிட்டாங்க. என் பேரனுக்கு பேர் லியோ டால்ஸ்டாய், அவனுக்கு வயது 8. அவன் கேட்குறான், விசிலுக்கு ஓட்டு போடுறது என்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு கேட்குறான். அடுத்த 3வது தலைமுறை ஆக்கிரமித்திருக்கிற கட்சி தவேகா. அவர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட தலைவன் தளபதி விஜய்.